أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. அல்ஹம்துலில்லா, இறைவனுடைய அருளால் குரானுடைய வசனங்களில் ஜுசு வாரியாக உளவியல் மற்றும் சமூகவியல் விஷயங்களை நம்ம கற்றுட்டு வரோம், ஆழமாக சிந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜுசு 12 நம்ம பார்க்க போகிறோம். ஜுசு 12 சூரா ஹூதும் சூரா யூசுஃபும் இன்டகிரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஜுசுவில் பார்த்திங்க அப்படின்னா சூரா யூசுஃப் நம்ம நல்ல முறையில் ரிசர்ச் பண்ணோம் இல்லையா. ரிசர்ச் பண்ணவங்க இங்கே இருந்தீங்கன்னா தெரியும். வேர்ட் பை வேர்ட் அந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். ஸோ சூரா யூசுஃபும் ஹூதுமே நான் ரெகுலர் கிளாஸில் எடுத்திருந்தேன். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வேர்சஸாக சூறாக்களாக இருக்குது. இப்போ இந்த ஜுசு 12 நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மன வளர்ச்சி, நம்ம மனம் எப்படி வளரணும் அப்படிங்கிற அந்த மன வளர்ச்சி, சமூக மாற்றம், அதிகார பொறுப்பு, குடும்ப உளவியல், இதையெல்லாம் இந்த ஜுசுவில் நம்ம ஆழமாக பார்க்க முடியும். இன்னும் சூரா யூசுஃபில் யூசுஃபுடைய கதை தேவையில்லாமல் அல்லாஹ் ஒரு ஒட்டுமொத்த கதையுமே கொடுக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் ஒரு ஒட்டுமொத்த கதையுமே சூரா யூசுஃப்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் கொடுத்துருக்கான். சரி, என்னென்னலாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்ப்போம். சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா விஷயம், நம்ம எல்லாருக்குமே நம்ம உயிர் மேலே, நம்ம உடைமைகள் மேலே ஒரு வகையான தீவிர பயம் இருக்கும். நான் இல்லைன்னா என்ன செய்கிறது, நான் இன்றைக்கே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் குடும்பம் என்ன செய்யும், உயிர் போச்சுன்னா என்ன ஆகுறது, நம்ம உடைமைகள் போச்சுன்னா என்ன ஆகுறது, என் செல்வங்கள் இன்றைக்கி இருக்குது நாளைக்கு என்ன ஆகுமோ தெரிலையே, என் குழந்தைங்க நாளைக்கு என்ன ஆகுமோ தெரிலையே. இன்றைக்கி இருக்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம், நாளைக்குன்னு தான் டெய்லி யோசிப்போம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 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 பாதுகாப்பு மேலே நமக்கு ஏற்படக்கூடிய பயத்தை எப்படி நம்ம தவக்குள்ள கொண்டு, அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு எப்படி இதை நம்ம சரி பண்ணுறது. ஸோ நான் பாதுகாப்பாக தான் இருக்கேனா, என் வருமானம் என்ன ஆகுறது, என் குடும்பம் என்ன ஆகுறது. ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி ரொம்ப மாற்றமாக இருக்குது. ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இருக்கோமானா இல்லை. நம்மளே சொல்கிறோம், வெளியே யாரையும் நம்ப முடியல, குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்ப முடியல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயங்கள் நமக்குள்ளே சூழ்ந்துருக்கு. எதை சாப்பிட்றதுன்னு தெரியலை. என்னவா இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஹூதில் 6வது வசனத்தில், அல்லாஹ் ஒவ்வொரு உயிரின் ரிஸ்கையும் நிர்ணயித்திருக்கிறான். ஸோ ஒவ்வொரு உயிருக்கும் அதோட ரிஸ்க்கு என்ன எவ்வளோ நாள் வாழணும், என்னென்ன சாப்பிட்ணும், அதோட எதிர்காலம் என்ன, அதோட கல்வி என்ன, செல்வம் என்ன, எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் கவனிக்கிறான். ஸோ அவனோட கண்ட்ரோலில் இருக்கிறத நினச்சி நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் வருத்தப்படணும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு தவக்குள் நமக்கு வேணும். ஸோ எப்போ நமக்கு அந்த ஒரு ஓவர் திங்கிங் இருக்கோ, எப்போ நம்ம எதிர்காலத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோமோ அப்போ நமக்கு படபடப்பு வரும், ஆங்ஸைட்டி வரும். ஆங்ஸைட்டி வந்துச்சுன்னா நம்மளுடைய கண்ட்ரோல், நம்மளுடைய உணர்வுகள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இதை ரப்பு தெளிவாக சொல்கிறான். நம்மளுடைய மனநிலையை சரியான வகையில் சரி செய்யணும். நம்மளுடைய பயத்தை, நமக்கு பயமே வராதுன்னு இல்லை, கண்டிப்பாக பயம் வரும். ஆனால் அந்த பயத்தை அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தவக்குள்ளாக, ஃபெய்த்தாக மாற்றணும். அந்த ஃபெய்த்து தான் நம்மளை உறுதியாக இருக்க வைக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரப்பு நமக்கு சொல்லித்தரான். நம்மளுடைய ரிஸ்க்கு நமக்கு அல்லாஹ் எழுதிட்டான், அதை அவன் தான் ரெகுலேட் பண்ணுறான். அப்படிங்கிறப்போ எதிர்காலத்தை பற்றின
அல்லது நம்மளுடைய பாதுகாப்பை பற்றின அதிகப்படியான பயம் வந்து நமக்கு தேவையில்லை. அதை வந்து இந்த ஆயத்துகள் ரொம்ப அழகாக சொல்லும். நீங்கள் குரான் சூரா ஹூதெல்லாம் அல்லாஹ் அக்பர், சூரா ஹூதெல்லாம் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இமோஷனல் ரெகுலேஷன். ஸோ நம்மளுடைய அந்த இமோஷன்ஸை எப்படி வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது. சூரா ஹூதில் 9, 10 ஆயத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மக்கள் வந்து நன்மை வந்துச்சுன்னா பெருமை அடிக்கிறாங்க, தீமை வந்துச்சுன்னா விரக்தி அடைஞ்சிடுறாங்க. ஸோ இது எவ்வளோ உண்மையான விஷயம் பாருங்கள். ஒன்றும் இல்லை, நம்மள எத்தனை பேர் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு பெருமையாகவும், 2மே பொட்ட பிள்ளைங்க தான் அப்படின்னு வருத்தமாகவும் இருக்கும். இப்போ மேபி அந்த சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. ஆனாலும் வந்து இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எந்த குழந்த இருந்தாலும் ஓகே தான். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்த எல்லாமே கொடுத்து நான் வளர்ப்பேன், அதுக்கு அது நினைக்கிறதெல்லாம் அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குறோம். ஆனால் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுப்போம். அது தனிப்பட்ட முறையில் வெளியே போகும்போது அதுக்கு எதுவுமே உடனே கிடைக்காது. அப்போ அந்த அந்த ஒரு லேட்னஸ்ஸை அந்த குழந்தனால எதிர்கொள்ள முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கவலை அப்படின்னாலும் கூட அந்த குழந்தை விரக்திக்கு போயிடும். நம்மளும் அப்படி தான் இருக்கோம். எல்லா நன்மைகளையுமே நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அதனால் பெருமை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் எனக்கு முடியல அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறது. நமக்கு நல்லா இருக்கும், உடல் நல்லா இருக்கும், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம். கொஞ்சம் வயசாயிரும், கொஞ்சம் நமக்கு உடம்பு கொஞ்சம் முன்ன மாதிரி இருக்காது. அப்போ என்னால் முன்ன மாதிரி இருக்க முடியலையேன்னு வருத்தப்படுறது. ஸோ இவ்வளோ நாள் நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணினேன், இப்போ என்னால் முடியலையே. செய்ய முடிஞ்ச போது அனுபவிச்சுக்கிறணும், முடியாதப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணும். இவ்வளோ நாள் என் பிள்ளை என்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டா, இப்போ வந்து என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறலையே, முன்ன மாதிரி என்கிட்ட பேச மாட்டாளே. சந்தோஷமாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதை வந்து பெருமையாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் நமக்கு ஒரு கஷ்டம் காலம் வருது அப்படின்னா அதனாலையும் விரக்தி அடையக்கூடாது. ஸோ இதை தான் வந்து இமோஷனல் டிபெண்டன்சி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளிப்புற, அதாவது நம்மளுடைய சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்கணும். வெளிப்புறத்துலேருந்து என் சந்தோஷம் முடிவாகக்கூடாது. என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷம், என் வீட்டுக்காரர் என் கூட பேசுனா சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வெளியாட்கள் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அப்படி வெளிப்புற சூழல் நம்மளை வந்து கட்டுப்படுத்தவும் கூடாது. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே தரான். என்னை நல்லபடியாக இந்த சமூகம் ஏற்றுக்குதா வச்சுக்குதா, அதுவும் என் ரப்பு தான் எனக்கு தரான். என்னை மதிக்குதா இந்த சமூகம், அதுவும் என் ரப்பு தான் தரான். என்னை இவ்வளோ நாள் மதித்தாங்க, இன்றைக்கி என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, அதுவும் என் ரப்பு தான் எனக்கு தரான். பரவாயில்ல, இன்றைக்கி வந்து உங்களோட முடிவுகளை நீங்களே எடுத்துக்கோங்க, பரவாயில்ல, என் பேச்சை கேட்கலன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். எல்லா நிலையிலையும் நம்ம நன்மை மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நன்மையும் வரும், தீமையும் வரும். 2 நிலையிலையும் சமநிலையாக நாம் இருக்கணும். ஸோ இதை வந்து ரப்பு வந்து நமக்கு சொல்லித்தரான். ஸோ இந்த மாதிரி சமநிலையான நிலைப்பாடுக்கு ஒரு சின்ன டெக்னிக்ஸ் கூட இருக்குது. ஸோ இதுலேயும் அல்லாஹ் சொல்கிறது என்னென்னா, அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருங்க. நன்றி செலுத்துங்கன்னு சொன்னாவே நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் நன்றி செலுத்துவேன். அது எப்படி நமக்கு எல்லாரும் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம மட்டும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் நன்றி செலுத்துகிறோம். வித்தியாசமாக இருக்குல்ல? அப்போது நன்றி அப்படிங்கிறது யார் உங்களுக்கு என்ன செயல் செஞ்சுருந்தாலும், ஒரு சின்ன நன்மை செஞ்சுருந்தா கூட அதெல்லாம் கூட நீங்கள் நினச்சி பார்க்கணும். நீங்கள் கண்ணை மூடினா உங்களுக்கு செஞ்ச அவ்வளோ பேர் செஞ்ச நல்ல செயல்கள்லாம் உங்களுக்கு தோணணும். ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, கண்ணை மூடுனா நம்மளை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அதுதான் வருது. ஹர்ட் பண்ணது வந்தால் இன்னும் ஹர்ட்டாக தான் ஆகும். அப்போ நமக்கு நல்லது செஞ்சவங்கள நம்ம ஏன் நினைக்க மாட்டோம்? ஹர்ட் பண்ணுறவங்கள நினைக்கிற அளவுக்கு கூட நல்லது செஞ்சவங்கள நம்ம
நினைக்கவே மாட்டோம். அப்போது கிராட்டிடியூட் நன்மை, அதாவது நன்றி சொல்கிறத வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்தணும், நன்றி நினைக்கணும். அடுத்து பொறுமை. நமக்கு அந்த ஒரு எமோஷனில் வரக்கூடிய ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தணும். கோவத்தில் வார்த்தையை விடுவோம், கவலையில் வார்த்தையை விடுவோம். ரொம்ப முக்கியம். கோவத்துலேயும் கவலையிலையும் நம்ம வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு நம்ம அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது, புரண்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. விட்ட வார்த்தைகளையோ பேசின சொற்களையோ திரும்ப நம்ம வாங்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கான இமோஷன் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக இருந்துட முடியுமோ இருந்துடணும். ஸோ இதை வந்து பொறுமையாக இருக்கிறத காட்டிலும் உங்களோட அந்த ரியாக்ஷனை நீங்கள் தாமதப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு கோவம் வருது, உங்கள் பிள்ளைய போட்டு 2 அடி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷம் சென்றும் எனக்கு அடிக்க தோணுச்சுன்னா நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிலே பண்ணி பார்க்குறது. உடனேயே இது சாத்தியமாயிருமானா முடியாது, பட் எல்லாமே ப்ராக்டிஸ் தான். சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது. 3வது கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ராமா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது என்ன ட்ராமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை என்னென்னா இந்த ட்ராமா. நமக்கு சின்ன வயசுலையோ அல்லது நம்மளுடைய கடந்த காலத்துலேயோ ஏற்படக்கூடிய மனவலி, ஒரு ஒரு ஆறாத மனவலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள். ஸோ இது சூரா யூசுஃபில் வந்து அல்லாஹு அக்பர், அந்த சின்ன பிள்ளைய யூசுஃப் நபியை போட்டு செம்மையாக இன்றைக்கி சொல்லுவாங்க, இந்த புள்ள வந்து ட்ரௌமாவால் பாதிக்கப்பட்டிருக்கு, சைல்ட்ஹுட் ட்ரௌமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு இப்போ இப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி சயின்ஸ் என்ன சொன்னாலும் யூசுஃப் நபியெல்லாம் வந்து சொந்த அண்ணன்மாருங்க தூக்கி கிணத்துல வீசினாங்க. அப்போ இன்னும் வந்து அடிமையாக விற்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு இதை விட ஒரு மோசமான சைல்ட்ஹுட்டை வந்து நம்ம பார்க்க முடியாது. பட் அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணார்? அப்போது அந்த குழந்தைய வந்து நம்ம குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அதை வந்து நம்ம குழந்தையாக பார்க்கணும். பெருசான பிறகு அதனுடைய நல்லது கெட்டதுகளை தீர்மானிக்கிற பக்குவம் எல்லா குழந்தைக்கும் கொடுத்துருப்பான். அப்போ தெரிஞ்சே தான் அந்த கெட்டதுக்குள்ளே மூழ்கி கிடக்கும் அந்த ஒரு வயசுக்கு பிறகு. ஸோ அதனால தான் யூசுஃப் நபியை அல்லாஹ் சொல்கிறான், யூசுஃப் நபி படாத கஷ்டமா? ஆனாலும் அவருடைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சிந்திக்கிற வகையில் இந்த அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் வந்து இருக்கும். இன்னும் வந்து அவரோட அடிமையான வாழ்க்கை, இன்னும் வந்து என்ன தான் மற்றவங்க இவரை இழிவாக நினச்சாலும் இவரை வந்து ஒரு ஒரு எக்ஸஸ் பேர்டன், இவரை தூக்கி வீசுவோம் அப்படின்னு நினச்சாலும் இவர் கடைசியில் என்ன ஆனார்? இவரோட கல்வி என்ன தரத்துக்கு போச்சு? இப்போ இங்கே இருந்திருந்தா இவ்வளோ அளவுக்கு படிச்சிருப்பாரா? இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குமா? ஒரு நிர்வாகம் செய்கிற அளவுக்கு இவருக்கு தகுதி வந்திருக்குமா அப்படின்னா சான்ஸ் கம்மி தான். ஆனால் நம்ம இன்றைக்கி தான் வந்து வெளிநாட்டு கல்விலாம் கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு. பிள்ளை வந்து வெளிநாட்டில் போய் படிக்குது. அதை அன்னைக்கே வந்து சகோதரர்களுடைய அந்த தீய எண்ணங்கள் மூலமாக யூசுஃப் நபி பெற்றுட்டார். அவரும் வெளிநாட்டுக்கு போய் தானே கற்றுக்கிட்டாரு. கல்விங்கிறது வந்து ஏட்டுப்படிப்பு மட்டும் கிடையாது, அனுபவமும் கல்வி தான். அப்போ அந்த மாதிரி வெளிநாட்டு கல்வி கூட யூசுஃப் நபிக்கு கிடச்சிது. ஸோ ஒரு ட்ரௌமா தான் நமக்கான நல்ல படிநிலையை உருவாக்கும். ஸோ எனக்கு ட்ரௌமாவே இல்லாத குழந்தைங்களை விட ட்ரௌமா இருக்கிற குழந்தைங்க ரொம்ப சீக்கிரம் முன்னேறும். இது ப்ராக்டிக்கலாக ரீசர்ச்சில் ப்ரூவனான ஒரு விஷயந்தான். சின்ன வயசில் அடி வாங்காமல் வளர்ந்த குழந்தைய விட அடி வாங்கி வளர்ந்த குழந்தை நல்ல நிலைக்கு இருக்குது. எடுத்துக்காட்டு இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா நல்லா பாருங்கள், உங்கள் அத்தா அம்மா இருந்த அந்த அளவுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல செல்லமாக இருந்திருப்போம். செல்லமாக இருக்கிறவங்களுடைய முன்னேற்றமும் செல்லம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களோட முன்னேற்றமும் வேறு வகையில் இருக்கும்.
புரிந்தவர்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் வந்து எப்படி வந்து நம்மளுடைய இப்போது யூசுஃப் நபியை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு எடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சூறா அது. அவர் மேலே தப்பு சொல்லும்போது அவர் வந்து சும்மா இல்லை, அவர் அமைதியாக போக மாட்டார். என் மேலே தப்பு இல்லைங்கிறத எடுத்து சொல்லுவார். பட் அதுக்கு மேலேயும் அவர் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அவர் வந்து தன் வாயை திறந்து சொல்லுவார், என் மேலே தப்பு இல்லை. இதை சொல்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு வரமாட்டேங்குது. என் மேலே தப்பு இருக்குது, என் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுல என்ன வரப்போகுது? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும்னா என் மேலே தப்பே இல்லைன்னாலும் என் மேலே தப்பு சொல்லும்போது நான் அமைதியாக இருந்துக்கிறேன். அப்போ என் மேலே தப்பு கன்ஃபார்ம் ஆயிரும் தானே. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம மேலே பழி சொல்லும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருது. ரிவெஞ்ச், உண்மையான ரிவெஞ்சுனா என்ன, பழி வாங்குறதுனா என்ன அப்படின்னு சொல்லி தருது. ஏன்னா யூசுஃப் நபி தன்னுடைய சகோதரர்கள் மீண்டும் வரும்போதும் அவர் வந்து ஹாஷாக பழி வாங்கலை, ஆனால் குத்தி காமிச்சார். திரும்பவும் அவங்களுடைய நிலையை சோதித்து பார்த்து நீங்கள் இன்னும் திருந்தலை அப்படின்னு நினச்சி கடைசியாக வந்து சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆனால் அதே சமயம் அந்த சகோதரர்களுக்கான சரியான நிர்வாகத்தை அவர் ஏற்படுத்தினார். ரொம்ப ரொம்ப ஒட்டவும் இல்லை, ரொம்ப விலகவும் இல்லை, சரியாக நடத்துவார். அதுதான் நம்மளோட சகோதரர்கள், நம்மளுடைய உறவுகள் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ன பிறகு அவங்கள வந்து நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏளனமாக பேசுகிறது, கடினமாக பேசுகிறது, குறை சொல்கிறது, அவங்கள தூக்கி எறிகிறது, இதெல்லாம் இல்லாமல் மீண்டும் அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லித்தரான். நம்மளுடைய க்ரோத் மைண்ட் செட் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யூசுஃப் நபி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் முன்னேற்றத்தை தான் அவர் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். எல்லாவற்றிலையுமே அவர் முன்னேறிக்கிட்டு தான் இருப்பார். எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவர் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரியான குழந்தைகளாக நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் தூக்கி போட்டு போ, அடுத்ததை பாருன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்போ புள்ள கஷ்டப்படுது, அழுவுது அப்படின்னு அதுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் நல்லா உணர்ந்திருக்கேன். எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது இது பண்ணால் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னால் அப்பா சொல்லுவார், சாக முன்னே சரியாக போயிடும் போ அப்படின்றாரு. எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா என்ன எப்போ பாரு எது சொன்னாலும் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் பெருசாக எங்கேயுமே சொல்லிக்கிட்டதும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டதும் இல்லை. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும் அப்படின்ட்டு அதை கடந்து வந்துடலாம். ஆனால் நிறைய பேரை இப்போ நான் பார்க்குறேன், என் வயசு பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்க, அவங்கெல்லாம் உடம்பு சரியில்லை, அது வலிக்குது இது வலிக்குதுன்னு ரொம்ப சொல்லக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் தான், எல்லா பெயினுமே வரும் தான், போகும் தான். அதையே நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க வந்து சொன்னாலும் நம்ம தட்டி விட பழகணும். அப்போ தான் அதுங்களும் தட்டி விடும், அதுக்கு பழகிடும். பயப்பட தேவையில்லை, எல்லாமே கொஞ்சம் தான். இன்றைக்கி நம்ம டிவியில் நியூஸ் மீடியாலெலாம் பார்க்குறோம், பெரிய பெரிய தேவையில்லாத உடல்நிலை உபாதைகள்லாம் குழந்தைங்களுக்கு வருது தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் அதே சமயம் ரொம்ப அதுக்குள்ளேயே மூழ்கி போனோன்னா பிள்ளை சின்ன சின்ன விஷயத்த கூட தாங்காது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். ஸோ நம்மளுடைய பெயின், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வலி வந்து ஒரு பர்பஸ்க்காக தான் இருக்குது அப்படிங்கிறத உணரணும். ஸோ இதுதான் போஸ்ட் ட்ராமாட்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இறைவன் வந்து சொல்லித்தரான். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை, அப்புறம் நம்மளுடைய கூட பிறந்தவங்களோட அந்த ஒரு போட்டி, ஒரு பொறாமை குணம்,
அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் இதெல்லாம் கூட சூரா யூசுஃப்ல வரும். ஸோ அந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அத்தா என்ன எப்போ பாரு சின்ன தம்பிய மட்டுமே வச்சுக்கிறாரு, நம்மள ஏன் அவர் கொஞ்சம் மாட்றாரு? இது காலங்காலமா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ கம்பேர் பண்ணுறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து அட்டென்ஷன் இம்பேலன்ஸ். ஸோ நமக்கு வந்து புரியணும், நம்ம குழந்தைங்களுக்கு புரியணும். இது வந்து சின்ன பையங்கிறதுனால இவன் அட்டென்ஷன் ஜாஸ்தியாக போகுது, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியணும். அது புரியாதது தான் அங்கே பிரச்சனையே. அப்புறம் இன்செக்யூரிட்டி. ஒருத்தவங்க மேலே பொறாமை வருது அப்படின்னாவே இது 3ம் தான் காரணம். ஒருத்தவங்க மேலே பொறாமை வருது அப்படின்னாவே இது 3ம் தான் காரணம். கம்பேர் பண்ணுறது, நம்மளும் நீங்கள் குழந்தைங்கள்ட்ட மட்டும் இல்லை, நம்மக்கிட்டேயுமே யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல, ஒருத்தவங்க மேலே கோவமாக வருது, பொறாமையாக இருக்குது. முதல்ல பொறாமையாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பொறாமை இல்லாமலாம் இருக்காது, பொறாமை வரும் தான். எப்பெல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணால் வரும். நமக்கு அட்டென்ஷன் கிடைக்கலன்னா வரும். நமக்கு ஒரு வகையான பயம் இருந்தால் பொறாமை வரும். ஸோ அப்போ இதில் எல்லாத்துலேயும் இருந்தும் நம்மளை நாம் தற்காத்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதா, அதுக்கு சரியான ஒரு முறையில் அதை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை நீ கம்பேர் பண்ண தேவையில்லை, அவங்களும் நீயும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்கும் நாம தான் சரியான வகையில் வழிகாட்டிக்கிறணும். அது எப்போ தெரியும்னா, குரான் தெரிஞ்சால் சூப்பராக தெரியும். குரான் தெரியாத யாருக்குமே தன்னுடைய லைஃப்பை தானே வந்து வழிநடத்திக்க தெரியாது. சவுண்டு கேட்குதா? வேற லெவலில் இருக்குது துபாய். கைர் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஸோ இந்த 3 விஷயங்களும் வந்து பொறாமையை உருவாக்கும். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரப்பு வந்து சொல்லித்தரான். ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இமோஷனை தூண்டும். நம்ம இமோஷன்ஸ் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு தப்பான செயலை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டிடும். ஸோ இப்போ பொறாமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் எல்லாத்தையுமே சரியாக நம்ம தீர்க்கலை, சரியாக நம்ம வழி நடத்தலை அப்படின்னா நம்மளுக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி, நம்ம சொசைட்டிக்கும் சரி கேடு தான். அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரப்பு வந்து சொல்லி தருவான். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு யூசுஃப் நபி வந்து எவ்வளோ கண்ட்ரோலாக இருப்பார். அவர் வந்து அண்ணன் தம்பி கஷ்டப்படுத்தும் போதும் சரி, எஜமானி கஷ்டப்படுத்தும் போதும் சரி, அவருடைய மானத்துக்கு ஒரு பங்கு வரும்போதும் சரி, எல்லா இடத்துலையுமே அவர் ரொம்ப தைரியமாக உறுதியாக இருப்பார். அவர் வந்து ஃப்யூச்சரை நோக்கி தான் யோசிப்பார், இறைவனை தான் யோசிப்பார். நான் இந்த தப்பை செஞ்சால் என்னுடைய ரப்பு என்னை மன்னிக்க மாட்டான், அப்படி தான் அவர் யோசிப்பார். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், நம்மளை வந்து சரியாக ரெகுலேட் பண்ணணும். ஸோ அடுத்து சோஷியலாக இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கொலாப்ஸ் தியரி. ஸோ இதுதான் பல நேற்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லா சமூகங்களும் எதனால் அழிக்கப்பட்டது, ரொம்ப திமிராக நடந்தது. எலைட் மனப்பாங்கு. அதாவது நாங்கள் தான் வந்து ரொம்ப மேலான மக்கள். எலைட் திங் இருக்குது இல்லையா, நிறைய வகையில் நம்ம பார்க்க முடியும். நான் இந்த ஃபுட்டு சாப்பிட்றேன் அதனால நான் எலைட், நான் இந்த ஊரில் பிறந்திருக்கேன் அதனால நான் எலைட், நான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கேன், இந்த ரிலீஜனில் பிறந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப தற்பெருமை கொண்டு ரொம்ப திமிருத்தனமாக பிடிவாதத்தனமாக இருந்ததுனால சமூகங்கள் அழிஞ்சிச்சு. மாரல் கரப்ஷன் இது ரொம்ப முக்கியம். நிறைய கரப்ஷன்ஸ், இட மோசடி, இன்னும் வந்து என்ன சொல்கிறது, ஓரின சேர்க்கை,
இன்னும் அல்லாஹ் சொன்னதை வந்து நிராகரிக்கிறது. ஸோ இதில் மாரல் கரப்ஷன், அப்ரெஷன், அதாவது அல்லாஹ் சொல்கிறத நிராகரிக்கிறது. இது பண்ணுங்க, இப்படி இருங்கன்னா நாங்கள் ஏன் அப்படி இருக்கணும், எங்களுக்கு என்ன தேவையா, அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் எங்களோட பொருட்களை நாங்கள் செலவு பண்ணணுமா, இப்படின்லாம் ஹூது சமுதாயம் கேட்டிருந்தாங்க, ஹூது நபியுடைய சமுதாயம். அப்போ அதனாலேயே அல்லாஹ் அவங்கள அழிச்சான். நான் தானே உங்களுக்கு இவ்வளோ சொத்து, இவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்தேன், நானே எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அப்ரெஷனாக நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் உண்மையை அவங்க மறுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் தான் அல்லாஹ் வந்து தண்டனை தரான். உடனேயே எந்த தண்டனையும் கொடுக்கறதில்ல. எந்த ஒரு சமூகமும் உடனே அழியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது அழியும். ஒரு டைமில் மொத்தமாக அழிஞ்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். 2வது கான்செப்ட் லீடர்ஷிப் சைக்காலஜி, ரொம்ப முக்கியம். தலைமைத்துவ பண்பு. யூசுஃப் நபி எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, ஒரு நிர்வாகியாக எப்படி நிர்வகித்தார், அவருக்கு இருந்தக்கூடிய அந்த விஷயங்கள், அவர் எப்படி எக்கனாமிக்கலாக பிளான் பண்ணார். ஒரு லீடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது. அவர் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறப்போ அது பேர் என்ன, அந்த நெல்லெல்லாம் வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி அந்த உணவு சம்பந்தமான விஷயங்களை அவர் நிர்வகிப்பார். அந்த மாதிரி, ஏன்னா அன்னைக்கு வந்து எக்கனாமி அந்த நெற்பயிர்கள் தான். ஸோ அதை எப்படி அவர் நிர்வகித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் பிளானிங் வேணும். அதை எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி மொபிலைஸ் பண்ணணும், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி பொறுப்பாக நடந்துக்கிறது, உண்மையாக இருக்கணும், இன்னும் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் நடந்துக்கிறணும். இது எல்லாமும் லீடர்ஷிப்போட குவாலிட்டி. ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ண தெரியணும். அதான் அந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது இல்லை வருது அப்படின்னா அவர் தீர்மானிக்கிறாரு, அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ண தெரியணும், எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும். அடுத்து ஃபேமிலி சிஸ்டம் ரீப்பேர். ஸோ நம்மளுடைய குடும்பத்தை எப்படி வந்து சரி செய்கிறது. ஸோ எப்போவுமே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து பழி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து எடுபடவே செய்யாது. ஏன்னா யூசுஃப் நபி பார்த்திங்கன்னா நினச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம், இவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கலாம். ஆனால் யூசுஃப் நபி என்ன பண்ணார், இவங்கள திருந்தணும்னு நினச்சாரு, இவங்கள வந்து அதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தாரு, அவங்களெல்லாம் மன்னிச்சார். ஸோ அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு மன்னிக்கிறோம் அப்படிங்கிறது உண்டு. பட் என்ன கொடுமைன்னா, காலங்காலமாக வந்து நல்லோர்கள் குடும்பத்தை வந்து மன்னிக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் அந்த குடும்பம் வந்து நேர்மையாக இருக்காது தான். பட் அல்லாஹ் சொன்னால் இப்படி தான் இருக்க சொல்கிறான், நான் இருந்துட்டேன். குடும்பம் அப்படி இல்லைன்னா அது அல்லாஹ்வாச்சு, அந்த குடும்பமாச்சு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த ஒரு மனநிலை தான் ஆரம்பத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தான். என் மேலே முழுசாக தவக்குள் வைங்க, ஃப்யூச்சரை பற்றிலாம் ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் வரலாறு முழுக்க நீங்கள் எந்த வரலாறு எடுத்தாலுமே குடும்பத்துக்காக ஒருத்தவங்க செஞ்ச விஷயந்தான் கடைசியில் அவங்களையே அழிச்சு ஒழிக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் அகெயின் அல்லாஹ் வந்து உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்குன்னு இருக்குது, அதை நம்ம தான் வந்து நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாப்புல முடிவு பண்ணணும். அடுத்து 4வது மைக்ரேஷன் அண்ட் சோஷியல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துல நமக்கான வாழ்வாதாரம் இல்லை, நம்மளை விரட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்ல. ஸோ இந்த ஒரு ஸோ இதெல்லாம் வந்து எல்லா நபிமார்களும் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ எப்படி வந்து யூசுஃப் நபி எப்படி இங்கேருந்து அங்கே போனார், விரட்டி அடிக்கப்பட்டார் தான். சின்ன வயசில் ஒன்றும் பண்ண முடியாத சூழலில் ஒரு கிணத்துல போட்டு அதுக்கப்புறம் இவன் எங்கள் அடிமைன்னு சொல்லி விற்கும் போதெல்லாம் அவரால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நோகடிச்சு தான் அனுப்புனாங்க. இது எல்லா நபிமாருக்கும் நடந்தது தான்.
ஆனால் இந்த மாதிரி விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு தான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்கும். நிறைய வீடுகளில் நம்ம பார்த்துருப்போம். கூட்டு குடும்பமாக இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப நொந்து வெளியே போவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்காக வந்து இவ குடும்பத்தை பிரிச்சுட்டு போயிட்டா அப்படின்னு யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு அங்கே ஏதாவது நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் நிஜமாவே பெண்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு பிரிச்சுட்டு போகிற பெண்களும் உண்டு தான், இல்லைன்னு மறுக்கலை. அவங்கவுங்க சூழல் தகுந்தாப்புல நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு இடத்துல நம்மளை விரட்டி அடித்த பிறகு தான் நமக்கான பவர் வந்து கிடைக்கும். அது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம சூரா யூசுஃபில் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரப்பு வந்து சொல்லித்தரான். இன்னைக்கான பிரச்சனைகளுக்கு ஜுசு 12 என்னென்ன தீர்வுகள் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் பொறாமையாக இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கிட்ட நேர்மையாக நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அந்த குடும்பத்தை மன்னிங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கீங்க அப்படின்னா அல்லா மேலே தவக்குள் வைங்க, நன்றியோடு இருங்க அப்படிங்கிறான். சமூகம் ஊழலால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா லீடர்ஷிப், அந்த தலைமைத்துவத்தை வந்து பொறுப்போட உண்மையோட இருக்கிற மாதிரியான தலைமைத்துவத்தை அமைங்க அப்படிங்கிறான். ரொம்ப அலோனாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே சமயம் நமக்கான ஒரு பர்பஸோடு இருக்கணும். அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு சரியான முறையில் நம்ம வந்து பதில் கொடுக்கணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு இல்லை. ஏய் நீ வந்து உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவமானப்படுத்தும் போது எனக்கு எல்லாம் தெரியும்னு அப்படின்னு நான் சொல்கிறத விட செஞ்சு காமிக்கும்போது சரியாக அது போய் ஃபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சரியான முறையில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரப்பு நமக்கு சொல்லித்தரான். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், எதுவுமே புதுசு இல்லை. ஆனால் இதெல்லாம் உங்கள் ரப்பு உங்ககிட்ட பேசுகிறான், குரானில் பேசுகிறான். இதை நீங்கள் குரானில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஆசையாக இருக்கும் படிக்கும்போது, அவ்வளோ நல்லா இருக்கும். சுபஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்து இதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ்.